நண்பர்களே, 50 பைசா நாணய வரிசையில் வெளிவந்த எஃப்எஃப்எஸ் ஸ்டீல் உலகத்தில் அச்சடிக்கப்பட்டு வெளிவந்த நாணயம் 1988ஆம் ஆண்டு முதல் 2007ஆம் ஆண்டு வரை அச்சடிக்கப்பட்டு வெளிவந்துள்ளது. இதில் நாம் 1993ஆம் ஆண்டு மும்பை மின்ட்டில் வெளிவந்த நாணயம் அரிதான நாணயமாக உள்ளது. நண்பர்களே, இந்த நாணயத்தின் முன்பக்கம் அசோக சின்னமும், இதன் கீழே சத்தியமே ஜெயந்தே என்று இந்தியிலும், இதற்கு கீழே 50 என்ற எண்ணும், பக்கவாட்டில் இந்தியா பைசே என்று ஆங்கிலத்திலும், பாரத் பைசே என்று இந்தியிலும் அச்சடிக்கப்பட்டிருக்கும். இதன் மறுபுறம் ரிவர் சைடு பாராளுமன்ற கட்டிடமும், கட்டிடத்திற்கு பின்னால் நமது நாட்டின் இந்திய நாட்டின் வரைபடமும், இதற்கு கீழே வருடமும் மின்ட்டு மார்க்கும் இருக்கும். மேலே இந்தியில் பாரத் என்றும் ஆங்கிலத்தில் இந்தியா என்றும் அச்சடிக்கப்பட்டிருக்கும். இந்த நாணயம் எஃப்எஃப்எஸ் ஸ்டீல் உலோகத்தால் ஆன ஸ்டீல் நாணயமாகும். 50 பைசாவில் வந்த முதல் ஸ்டீல் நாணயம் இதுவே. இந்த நாணயத்தின் எடை என்று பார்த்தால் 3.79 கிராம், சைஸ் 22 mm, வட்ட வடிவம், இதனுடைய ஓர விளிம்பு எட்ஜ், பிளைன் எட்ஜ். இந்த பாராளுமன்ற கட்டிடம் போட்ட 50 பைசா நாணயம் 1988ஆம் ஆண்டு முதல் 2007ஆம் ஆண்டு வரை கிட்டத்தட்ட 19 ஆண்டுகள் அச்சடிக்கப்பட்ட நாணயம். இந்த நாணயம் அதிக வருடம் அச்சடிக்கப்பட்ட நாணயம் என்ற பெருமையும் பெற்றுள்ளது. இதில் நாம் 1993ஆம் ஆண்டு அச்சடிக்கப்பட்டு வெளிவந்த நாணயம் மொத்தம் 3 மின்ட்டுகளில் அச்சடிக்கப்பட்டு வெளிவந்துள்ளது. மும்பை, கொல்கத்தா, ஹைதராபாத். இதில் நாம் மும்பையில் அச்சடிக்கப்பட்ட ரேர் நாணயத்தை பற்றி பார்ப்போம். மும்பையில் அச்சடிக்கப்பட்ட நாணயம் அரிதான நாணயமாக டைமண்ட் குறியீடு இருக்கும். இந்த டைமண்ட் குறியீடு உள்ள ரேர் நாணயத்தின் மதிப்பு என்று பார்த்தால் நண்பர்களே, எக்ஸப்ட் 800 ரூபாயும் யுஎன்சியாக இருந்தால் 1500 ரூபாய் வரையும் இதனுடைய மதிப்பு உள்ளது. நண்பர்களே, இந்த நாணயம் அதிக ஆண்டு புழக்கத்தில் இருந்ததால் இந்த நாணயம் உங்களிடம் சேமிப்பில் இருப்பதற்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக உள்ளது. எனவே 1993ஆம் வருடம் மும்பை மின்ட் ஞாபகத்தில் வைக்கவும். நம் வீடியோவை சப்ஸ்கிரைப் செய்யவும், லைக் செய்யவும், ஷேர் செய்யவும். நன்றி, வணக்கம் நண்பர்களே.